வணக்கம். நான் உங்கள் நிதிஷ் முரளிமோகன். கர்நாடக அரசு மேகதாதுல அணை கட்டியே தீர்வுன்னு ஒத்த கால நிக்கிறாங்க. தமிழக அரசாங்கம் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நாங்க கட்டியே தீர்வோம் அப்படின்னு அவங்க தரப்புல சொல்றாங்க. இதை கண்டிச்சு நம்முடைய தமிழக முதலமைச்சர் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்காரு இந்த பிரச்சனையை பத்தி. அது மட்டும் இல்லாம நேர்ல சந்திச்சும் பேசியிருக்காரு. இப்போ நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் வச்சிருக்கக்கூடிய கல்லாப்பெட்டி கூட்டணியில பாத்தீங்கன்னா, என்னடா அவன் கல்லாப்பெட்டி கூட்டணி அப்படின்னு சொல்றான்னு பாக்குறீங்களா? அது என்னன்னு தெரிஞ்சீங்கன்னா நீங்க முதல்ல அந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். நிழலுக்கு ஒதுங்கினாலும் கூட்டணியில சேர்த்துக்கிறாரு. அந்த வச்சிருக்கிற பணத்துல ஒரு பங்கு ஒண்ணு கொடுத்து அதுக்கு பேர் கல்லாப்பெட்டி கூட்டணின்னு வச்சிருக்கிறேன். இந்த கல்லாப்பெட்டி கூட்டணியை ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்திருக்கிறார். ஆனா அவருக்கு நான் சொல்றேன், இந்த அறத பழைய கூட்டணி கணக்குகளோ இந்த கொள்ளையடிச்ச பணத்தையே வச்சு எங்க மக்களை ஏமாத்தி எல்லாம் ஜெயிக்க முடியாது. இப்போ அந்த கல்லாப்பெட்டி கூட்டணின்னு பேர் வச்சது யாரு? நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் தான் அந்த பேரை வச்சாரு. இப்போ திமுக உருவாக்கினா அந்த கல்லாப்பெட்டி கூட்டணி எதுக்கு உருவாக்குனாங்க? ஆட்சியை பிடிக்கணும், அதிகாரத்தை பிடிக்கணும், திரும்ப நம்ம தமிழக முதலமைச்சரா திரு ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்கணுன்றதுக்காக தான் அந்த கல்லாப்பெட்டி கூட்டணி அமைச்சார். ஆனா இப்போ நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணிருக்காரு? அவங்க கல்லாப்பெட்டியில இருக்கக்கூடிய சில்லற நோட்டு எல்லாத்தையும் எடுத்து அவரு கல்லாப்பெட்டியில போட்டுக்கிறாரு. எதுக்கு? ஆட்சியை பிடிக்கணும், அந்த சிஎம் ஆகணும் நம்ம அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவர் அந்த கல்லாப்பெட்டியில இருக்கிற நோட்டு சில்லற எல்லாத்தையும் அங்க எடுத்து போட்டுக்கிறாரு. இப்போ அவருடைய கல்லாப்பெட்டியில தானே காங்கிரஸ் கூட்டணி இருக்குது. கர்நாடகாலையும் காங்கிரஸ் ஆட்சி தான் நடக்குது. இப்போ என்ன பண்ணலாம்? அவரு டைரக்டா நம்ம ராகுல் காந்தி அவர்கள்ட்ட பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வரலாம்ல. அதை விட்டுட்டு அவர் எதுக்கு அவருடைய கொள்கை எதிரியான பிஜேபிக்கு போய் கடிதம் எழுதுறாரு? அந்த கொள்கை எதிரியா இருக்கக்கூடிய பிரதமரை போய் ஏன் சந்திக்கிறாரு? இதெல்லாம் ஏன் பண்றாரு?